ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாப்பா வந்து நைட்டே வந்து எனக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ஸ்நாக்ஸ் வேணும் அம்மான்னு சொல்லிட்டா. சரி, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னாவே செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு பொட்டேட்டோ இருக்கும். சரி, நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொட்டேட்டோ வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு சால்ட், பெப்பர், கொஞ்சம் வந்து ஆரிகனோ, ஹர்ப்ஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக போட்டு கொஞ்சம் நேரம் வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பொட்டேட்டோ வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். மேஷ் பண்ணால் வந்து நம்ம வந்து முழுசாக வந்து மேஷ் பண்ணக்கூடாது, பொட்டேட்டோ மசாலாவுக்கு வந்து நல்லா இருக்காது. சரி சொல்லிட்டு இப்போ வந்து கடுகு, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு போடுவாங்க. எனக்கு பிடிக்காது, அதனால நான் போடல. உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இது வந்து வீட்டு மிளகாத்தூள். இந்த பொட்டேட்டோ கிரேவிக்கான ஹைலைட்டே வந்து இந்த வீட்டு மிளகாத்தூள் தான். இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு ஸ்டைலு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மெயின் பார்ட் வந்து இந்த பொட்டேட்டோ நம்ம இப்படி போட்டுட்டு மிளகாத்தூளோட உப்பு வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ண விடணும். இப்போ எப்படி நம்ம சிக்கன் கிரேவிக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் போல் கொஞ்சம் சிம்மில் வச்சு அது நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அதில் மிளகாத்தூளோட அந்த டேஸ்ட்டும் உப்பு வந்து நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நான் வந்து பெருங்காயம் போட மறந்துட்டு அதனால் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ உப்பு காரை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஓரமாக வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். என்ன பண்ணேன்னு பாருங்களேன், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டேன். நல்லா தான் வந்துச்சு. ஒன்று போட்டோன்னே சரி கொஞ்சம் எல்லாமே போட்டு எடுத்துருவோமேன்னு போட எண்ணெய் நல்லா உப்பி வந்துருச்சு. என்னடா அதுனா நான் கடலக்கொட்டை எண்ணெய் போட்டேன். ஒருவேளை அதனால் இருக்குமோன்னு நினச்சி சரி போட அப்படியே சரியாயிடும், சரி கொஞ்சம் கலக்கி விட்டால் சரியாயிடும்னு பார்த்தா லைட்டாக உள்ளே போது திருப்பியும் உப்பி வருது. என்ன பண்ணாலும் குறையில. ஒருவேளை நம்ம அரிசி மாவு போடுறதுனாலையும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்தா அப்பயுமே இல்லை, வெளியிலலாம் வந்துருச்சு. சரி எல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு எண்ணெய் வேறு கோல்ட் வின்னர் ஆயில் இல்லை, ஸோ கடலக்கொட்டை எண்ணெய் தான் இருந்துச்சு. சரி கடற்கரை அவரை போய் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அதுக்குள்ளே இந்த பொட்டேட்டோ கிரேவியோ ரெடி பண்ணுங்க. பாருங்கள் எப்படி சொதப்பி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் அனுப்புகிறோன்ற இதில் அவர் வந்து ஆயில் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் வந்து பூரி போட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்ருந்தேன். பூரி பாருங்கள், இது வந்து நான் வந்து ரேஷன் கோதுமை மாவில் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பூரி நல்லா உப்பி வரணும். கொஞ்சமாக வந்து ரவை வந்து மாவு பிசையும் போது வந்து பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா உப்பியே இருக்கும். இது வந்து சப்பன் ஆகாது. ஸோ இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்துருச்சு, கோல்ட் வின்னர் ஆயில். ஸோ இதுலேயே வந்து நான் வந்து பொரிச்சு எடுத்தது திருப்பி இன்னொரு டைம் போட்டு ஃப்ரை பண்ணேன். அவ்வளோதான், சூப்பராக வந்துச்சு. கடையில் போட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே சாப்பிட்டு கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. நார்மலாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு சப்புன்னு ஆகிடும் இல்லையா? நான் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். எப்பவுமே கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. ஓகேடா சூப்பர். ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்து பார்த்தா சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் தான் சாப்பிட்டா. சரி அவளை அப்படி இப்படி மிரட்டுறதுக்குள்ளே அதுக்குள்ளே பாருங்கள் அவனோட இது வாக்கரில் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு அதில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு ஏதோ ஒன்று பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டாச்சு. இப்போ தான் நீ வராதுன்னு சொல்லி கேட்டை லாக் போட்டு ஓடிட்டா. சரி சொல்லிட்டு போய் பாய் சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பசியாயிடுச்சு. எப்படி பார்த்தாலும் இந்த 8 மணிக்கு சாப்பிட்ற பிளானை கேன்சல் ஆகிடுதுங்க. ஒரு வழியாக 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம்.